அஹ், மூன்று மொழிகளை பற்றி சொல்லுது. ஒன்று ஓர் எழுத்து ஒரு மொழி, அதாவது ஒரு எழுத்தால ஒரு சொல் உருவாகலாம் என்று சொல்லுது. அடுத்தது ஈரெழுத்து ஒரு மொழி, அதே மாதிரி ரெண்டு எழுத்தாலையும் ஒரு மொழி ஒரு சொல் உருவாகலாம் என்று சொல்லுது. அடுத்தது எல்லாமே தொடர் மொழின்னு சொல்லுது. அதாவது ரெண்டுக்கும் மேற்பட்ட சொற்கள் உள்ள, ரெண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உள்ள சொற்கள் எல்லாமே தொடர் மொழி. அது அடிப்படை மொழி இல்லை. அப்ப அது ஒன்று இன்னொன்னோட சேர்ந்து வர்ற ஒரு மொழி என்று அவர் சொல்றார். அப்ப அதனால சொன்னா இந்த ஓரெழுத்து ஒரு மொழியும் ஈரெழுத்து ஒரு மொழியும் தான் எங்கட வேர் சொல்லா இருக்கலாம். இருக்கலாம்ல வேர் சொல்லா இருக்குது. அந்த வேர் சொல்ல பற்றிய ஆய்வு எட்டிமாலஜி என்று சொல்லப்படுறது, தமிழில் சொற்பிறப்பியல் என்று சொல்றோம். இதை பற்றி நாங்கள் போன கிழமை பார்த்தோம். அஹ், இந்த தமிழ்ல இந்த வேர்ச்சொல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி என்றபடியால் அந்த ஒரு வேர்ச்சொல்லில் இருந்து பல சொற்கள் உருவாகும். இதையும் நாங்கள் அன்றைக்கு பார்த்து நாங்கள் இந்த கோள் என்றதுல இருந்து கோன், கோனார், கோமகன், கொற்றவன், கோயில் அதெல்லாம் உருவானது பார்த்தோம். இந்த 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 மரபு எங்கிட்ட இருந்து மற்ற அஹ், மொழியினருக்கும் பரவி இருக்கிறதையும் பார்த்தோம். இப்ப ஏன் இந்த எட்டிமாலஜி என்றது அல்லது சொற்பிறப்பியல் எங்களுக்கு முக்கியம் என்று சொன்னால், ஆஹ், ஒரு மொழிய ஆய்வு செய்யக்குள்ள அந்த மொழியிட தொன்மையை கண்டுபிடிக்கிறதா இருந்தால், ஆஹ், அந்த மொழியில முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம், அந்த மொழியில ஒரு மொழியின்ற ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று மொழி, பேச்சு மொழி, கதைத்தல், அது ஒளி வடிவம். அடுத்தது எழுத்து மொழி, அதாவது வரி வடிவம். இப்ப இந்த ரெண்டு வடிவத்தையும் வச்சு கொண்டுதான் நாங்க ஒரு மொழியின் தொன்மையை ஆராயணும். ஆனால் எழுத்து வடிவத்துக்கு எங்களுக்கு தொல்லியல் ஆதாரங்கள் எடுக்கலாம். இதுவரைக்கும் எங்களுக்கு கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு, அஹ், ஏடுகள் கிடைச்சிருக்கு, பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு, நாணயங்கள் கிடைச்சிருக்கு, முத்திரை மோதிரங்கள் கிடைச்சிருக்கு. இதுல எல்லாம் எழுத்து வடிவங்களுக்கு இருக்கு. இதை வச்சு கொண்டு அந்த பொருளின் காலத்தை நாங்கள் கணிச்சிட்டோம் என்றால் எவ்வளவு காலத்துக்கு முதல்ல எழுதப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். அப்ப இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கால நிர்ணயம் கிறிஸ்துக்கு முன் 7ஆம் நூற்றாண்டு மட்டும் எழுத்து வடிவங்கள், தமிழ் எழுத்து வடிவம் இருந்ததுக்கான ஆதாரங்கள் பானை ஓட்டிலையும் நாணயங்கள், நாணயங்கள்ல அந்த மோதிரங்கள் மாதிரி எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்போ பானையில் எழுதுறது யாருன்னு சொன்னால் ஒரு பாமர சாதாரண கொமன் மேன் தான் எழுதணும். கல்வெட்டு எழுதுறது நாங்கள் சொல்லலாம், அது அரசனால் எழுதப்பட்டது, அரசன் சொல்லி எழுதிக்கப்பட்டது. அரசனுக்கு அவருக்கு நிறைய வேலையாட்கள் இருப்பாங்க, அதில் படித்தவங்க இருப்பாங்க. அவங்க அரசன் சொல்றதை கேட்டு அவங்க கல்வெட்டில் எழுதலாம். ஆனால் பானையில் அப்படி இல்லை, அரசன் இல்லை. பானையை யார் சொந்தமாக வச்சிருக்கிறாரோ அவர் எழுதலாம், அப்படி பானை செய்தவர் எழுதலாம். அதுல எங்களுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, பானை செய்தவர் எழுதுன்றது கொஞ்சம் ஆழமா அழகா பதிஞ்சிருக்கு. பானை வாங்கினவருக்கு ஏதோ நல்ல காஞ்ச பிறகுதான் அவர் வாங்கியிருப்பார். அப்ப அவர் எழுதுறதுல ஆழம் இருக்காது. மற்றது அந்த அழகாவும் எழுதியிருக்க முடியாது. ஒரு கணுக்கிருக்கல் மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு விதமான பானை உணர்வுமே எங்களுக்கு கிடைக்குது. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம், கிறிஸ்துக்கு முன் 7ஆம் நூற்றாண்டுல, இப்ப இதுல இருந்து 2700 வருஷத்துக்கு முதல்ல சாதாரண மக்களுக்கும் எழுத வாசிக்க தெரிஞ்சிருக்கு என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அப்படின்னு சாதாரண மக்களுக்கு எழுத வாசிக்க தெரியுது என்றால் இந்த மொழி இன்னும் காலத்துக்கு முதல்ல இருந்து வளர்ந்துருக்கணும் என்றது எங்களுக்கு புரியுது. ஆனா எங்களோட எழுத்து வடிவம் இப்படி இந்த ஆதாரங்களை கொண்டு மட்டும்தான் நாங்க நிர்ணயிக்கலாம். ஆனா ஒளி வடிவத்தை எங்களுக்கு எப்படி அந்த ஒளி வடிவம் எப்ப கதைச்சது ரெக்கார்டிங் அப்படி ஒன்றும் இல்லை. அப்ப அதுக்குள்ள ஒரே ஒரு வழி இந்த சொற்பிறப்பியல் தான். இந்த சொல் எப்படி உருவானது என்றதை வச்சுக்கொண்டு அதோட காலத்தை நாங்க நிர்ணயம் செய்யலாம். அப்ப அதனால இந்த சொற்பிறப்பியல் என்றது ஒரு முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு
தொல்லியல் தொல்லியல் முக்கியமான ஒரு ஆய்வுக்குரிய ஒரு ஒரு ஃபீல்டாக இப்போ இருக்குதுன்னா மொழிகளோட தொன்மையை நாங்கள் பார்க்குறதுக்கு. ஆனால் இது எல்லா மொழிகளுக்கும் பொருந்தாது. தமிழ் மொழிக்கு மட்டும் கூடுதலாக பொருந்ததுக்கு காரணம் என்னென்னா, தமிழ் மொழி வேர்ச்சொற்கள் அடிப்படையாக உருவாகின ஒரு மொழி. எல்லா மொழிகளும் அப்படி இல்லை. உதாரணத்துக்கு நாங்கள் அந்த 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 வேர்ச்சொல்லால் உருவாகினதால எங்களுக்குள்ள உள்ள பலன் என்னென்று சொன்னால், எங்களுக்கு தொன்மை அறிவது மாத்திரமில்லை, புது சொற்களுக்கும் சொற்களையும் எங்களால் உருவாக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ தொலை டெலிவிஷன் எடுத்தோம்னா, டெலிவிஷன் தமிழர்கள் கண்டுபிடிக்கல. ஒரு மேற்கத்திய மேற்கத்திய அறிவியல் உலகம் தான் கண்டுபிடிச்சது. அதுக்கு நான் அவங்க டெலிவிஷன் பேர் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு எங்களுக்கு தொலைக்காட்சி என்று சொல்லி எங்களுக்கு தமிழ் படுத்தக்கூடியதாக இருக்குது. கம்ப்யூட்டரை கணனி என்று தமிழ் படுத்தக்கூடியதாக இருக்குது. டெலிஃபோனை தொலைபேசி, இன்டர்நெட்டை இணையம் இப்படி தமிழ் படுத்தக்கூடியதாக இருக்குது. ஏனென்றா எங்கிட்ட இருக்கிற இந்த வேர்ச்சொற்களின் காரணத்தால் தான். இது உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கோனீங்கன்னா, உலகத்தில் கிட்டத்தட்ட 7159 மொழிகள் இருக்கு. இந்த 7159 மொழிகள்லையும் ஒரு 10லிருந்து 30 மொழிகளுக்கு மட்டும்தான் இந்த தன்மை இருக்கு. அதாவது ஒரு சொல்ல அந்த மொழிவாயப்படுத்துறதுக்குரிய தன்மை இந்த 10லிருந்து 30 மொழிகளுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற மொழிகளுக்கு அது இல்லை. டெலிவிஷன் அவங்க டெலிவிஷன் தான் பாவிக்கணும், டிவின்னு அவங்க டிவின்னு தான் பாவிக்கணும். அப்படி என்ன இது அந்த அந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சி என்ன பேர் கொடுக்குறாங்களோ அதான் பாவிக்கணும். ஆனால் இந்த 7000ல் 10லிருந்து ஒரு 30 மொழி மட்டும் அதை தன்வயப்படுத்தி அவங்களோட மொழியாக மாற்றுறதுக்குரிய பண்பு இருக்குது. இருந்தாலும் இந்த 30 மொழின்னு எடுத்துக்கொண்டாலும் அதில் இந்த தமிழ் மொழியோட சேர்த்து 8 மொழிகளுக்கு தான் அதில் இன்னும் தீவிரமாக செய்யக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதில் ஒன்று ஐரிஷ் மொழி, ஐர்லாண்டில் இருக்கிறது. ஃபினிஷ் மொழி, ஹங்கேரியன், டர்க்கி, சைனீஸ், அடுத்தது கிரீக், அது அரபிக். இவ்வளவும் சீரியஸாகவே இதில் அந்த தங்களோட மொழி மயப்படுத்துறதுல ஆர்வமாக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் மற்ற மொழிகள், பெர்சியன் மொழி, செக் மொழி, லட்வியன் மொழி, எத்தியோப்பியன் மொழி, குரேஷியன் மொழி, இதுகளில் அவங்களும் தன்மைப்படுத்துகிறாங்க அந்த மொழி. ஆனால் அந்த மொழியில் சில இது அது வேர் சொல்லின் அடிப்படையில் இல்லாததால் அவங்களால முழுமையாக செய்ய முடியுதில்லை. ஆனால் இவங்களும் ஆர்வமாக இருக்கிறாங்க, முழுமையாக செய்ய முடியுதில்லை. இந்த தமிழ் மொழியோட சேர்த்து இந்த 8 மொழிகள்லையும் தான் அந்த தன்மை இருக்குது. அதனால அதை செய்கிறாங்க. ஆனால் மற்ற இதோட நம்ம தமிழ் மொழியை ஒப்பிடக்குள்ள தமிழ் மொழியில் இன்னும் இலகுவாக இருக்குது அப்படி புதுச்சொற்களை உருவாக்குறதுக்கு. அதில் உள்ள விசேஷம் என்னென்னு சொன்னால், இதில் உள்ள ஒவ்வொரு 7 மொழிகளையும் பார்த்தீங்கன்னா, ஐரிஷ், ஃபினிஷ், ஹங்கேரியன், டர்க்கி, சைனீஸ், கிரீக் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற கிரேக்க மொழி புதிய கிரேக்க மொழி, பழைய கிரேக்க மொழியிலேருந்து சொற்கள் எடுத்து அவங்க பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ கிரேக்கம், அரபிக், இவங்களுக்கு அவ்வளவு இந்த அவ்வளவு மொழிக்கும் சொந்த நாடு இருக்குது, சொந்த அதிகாரம் இருக்குது, சொந்த ஆட்சி முறை இருக்குது, சொந்த மொழியில் ஆட்சி செய்கிறாங்க. இப்போ அதனால அது அவங்களுக்கு செய்கிறது மிகவும் இலகுவாக இருக்குது. தமிழுக்கு மட்டும்தான் எங்களுக்குன்ற ஒரு நாடு இல்லை, எங்களுக்குன்ற ஒரு அரசாங்கம் இல்லை, எங்களுக்குன்ற ஒரு அதிகாரம் இல்லை. நாங்கள் பரவலாக சிதறப்பட்ட எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம்ன்றது தமிழுக்குள்ள மிகப்பெரிய பெருமை. இது ஒவ்வொரு தனி நபர்களுடையும் ஒரு ஒரு தமிழில் வளர்க்கணும் என்ற ஆர்வத்தால் செய்கிற விஷயத்தால் இவங்க எல்லாம் அரசாங்கத்தோட நிறைய ஃபண்ட் எடுத்து அரசாங்கம் இதுக்கெண்டே ஒரு ஒரு ஆய்வு கூடங்கள், மொழி ஆய்வு கூடங்களை அமைத்து மொழிகளை உருவாக்கி கொண்டிருக்காங்க. நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் எங்கெங்கேயோ மூலைகளில் இருந்து கொண்டு உருவாக்கி அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கோம் என்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ இதுக்கு காரணம் நான் முதலே சொல்றது இந்த ஒட்டு மொழி, அதாவது தமிழ் ஒரு ஒட்டு மொழின்னு சொல்லுவோம். அக்ளூட்னேட்டிவ் லாங்குவேஜ் என்னென்னா ஒரு சின்ன ஒரு சொல் இருக்குது, அந்த சொல்ல
நாங்கள் உருவுகளை சேர்த்து 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 அதை நாங்கள் வேறு வேறு சொற்களாக மாற்றி கொண்டிருப்போம். இப்போ வா என்று சொன்னால் அதில் து என்ற உருவை சேர்த்து வந்து, அஹ், தான் என்ற உருவை சேர்த்து வந்தான். அப்படி நாங்கள் அதை ஒரு சொல்ல செழுமைப்படுத்தி கொண்டு வரலாம். அது அப்படியான தன்மை தமிழில் இருக்கிறதால அதை நாங்கள் ஒட்டுமொழி என்று சொல்லுவோம். இந்த ஒட்டுமொழி இருக்கிறதால தான் இந்த வேர்ச்சொல் இருக்கிறதால தான் அந்த ஒட்டுமொழியால் எங்களுக்கு தொடர்ந்து செயல்படக்கூடியதாக இருக்குது. இதனால தான் புதுச்சொற்களை எங்களால் உருவாக்கக்கூடியதாக இருக்கு. அந்த புதுச்சொற்கள் உருவாக்கக்கூடியதால தான் அந்த தமிழ் இன்னும் இளமையாக இருக்கு என்றதுக்குரிய காரணம். அப்போ நாங்கள் பார்த்தோம், இந்த இந்த எட்டிமாலஜி அல்லது சொற்பிறப்பியலோட முக்கியத்துவம் ஒன்று, எங்களுக்கு தமிழ் மொழியின் தொன்மைய தமிழ் மொழியில் எந்த மொழியில தொன்மையும் அறிகிறதுக்கு எட்டிமாலஜி உதவும். ரெண்டாவது, இந்த மொழியை உயிர்ப்போட தொடர்ந்தும் பேணி பாதுகாக்கிறதுக்கும் இந்த எட்டிமாலஜி உதவும். அதனால் எவ்வளோக்கு அளவு நாங்கள் எட்டிமாலஜியில் ஆய்வு செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தமிழை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த இது வளர்றதுக்கு காரணமாக அமைஞ்சவங்க யாருன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு நான் முதலே சொல்லியிருப்பேன், இல்லை நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ இதில் இந்த இப்போ நான் சொன்னேன், இந்த ஒரு மொழி வளர்கிறதுக்கு எங்களுக்கு அது ஒட்டு மொழியாகவும் இருக்கணும். அதாவது அது ஒரு வேர்ச்சொல் தேவை. அந்த வேர்ச்சொல்லை உருவாக்குற ஒரு மொழியாக, வேர்ச்சொல்லை வச்சிருக்கிற ஒரு மொழியாக இருக்கணும். இந்த வேர்ச்சொல்லை வச்சு கொண்டு புதுச்சொற்களை உருவாகக்கூடிய மொழியாக இருக்கணும். அது தமிழில் பொருந்தது. இப்போ இந்த மொழியின் தன்மை அது மட்டும் இருந்தால் காணாது. நான் சொன்ன மற்ற நாடுகள் எல்லாம் அரசாங்கமே செய்யுது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையிலேருந்து எங்களோட ஆர்வத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு வித்திட்டவர்கள் என்று சொன்னால் இந்த 6 பேருங்க. இவங்க தான் 1996 தனித்து தமிழ் இயக்கம் ஒன்று உருவாக்கி அதில் தனித்தமிழ் எப்படி இருக்கணும் என்று சொல்லி அதுக்கு சில கொள்கைகளை வகுத்தவங்க. இவர் உங்களுக்கு தெரியும், வீரபாமுனிவர், இவர் தேவநேய பாவாணர், இவர் பாரதிதாசன், இவர் பரிதிமாற் கலைஞர், பரிதிமாற் கலைஞர், இவர் பெருஞ்சித்தனார், இவர் கி.ஆ.பி. விஸ்வநாதன். இப்போ இவங்களால தான் தமிழ் மொழி இன்னும் வளர்ந்துருக்கு என்று சொல்லலாம். அப்படின்றால் இங்கே 2 காரணம். ஒன்று, தமிழ்ல மொழியில இருக்கிற அந்த தன்மையும் இது மாதிரி ஒரு தனி இயக்கம் ஒன்று உருவாக்கி அந்த இயக்கம் கொடுக்கிற ஒரு ஒரு முக்கியத்தையும் வைக்கிறதால தான் தமிழ் மொழி தங்களுக்குன்ற ஒரு அரசாங்கம் இல்லாமலும் இதில் செயல்படுறது காரணம். இதுக்கு நாங்கள் முதல்ல யாருக்கு நன்றி சொல்லணும்ன்றா, முதலாவது தொல்காப்பியருக்கு நன்றி சொல்லணும். ஏனென்றால் அவர் தான் இந்த தமிழில் வேர்ச்சொல்லால் உருவான மொழி தமிழ் மொழி, ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி என்ற இந்த தன்மையை அவர் எங்களுக்கு எடுத்துக்காட்டினார். முதல் உலகத்துக்கு 3000 வருஷத்துக்கு முதல்ல எடுத்துக்காட்டினவர். அது அப்படி எடுத்துக்காட்டி அது எல்லா தமிழறிஞர்களும் புலவர்களும் பாவிச்சு கொண்டிருந்தாலும் 16ஆம் நூற்றாண்டு வரக்குள்ள தமிழ் மொழி ஆட்சி மொழி இல்லாமல் போயிட்டு, 2 பாண்டிய மன்னர் 2 இளவரசர்களோட நாட்டு யார் ஆட்சி செய்யணும் என்று வந்த பேராசையால், அவங்க 2 பேருடையும் பிள்ளையால் தமிழ்நாடு அப்படியே வேற மொழி மன்னர்களோட கையில் போயிட்டுது. அவங்களோட ஆட்சிக்குள்ளே வந்தோடனே தமிழ் மொழி ஆட்சி மொழி இல்லாமல் போயிட்டது. தமிழ் பள்ளிக்கூடங்கள் அளிக்கப்பட்டது. தமிழ் அறிஞர்கள் கொல்லப்பட்டார்கள். அதால் அப்படியே 16ஆம் நூற்றாண்டுலேருந்து 18ஆம் நூற்றாண்டு மட்டும் இந்த தமிழே இல்லாமல் போனதால் கிட்டத்தட்ட 9 என்ன சொல்ற ஜென்ரேஷன்ஸ், 9 சந்ததிகளுக்கு தமிழை பற்றி தெரியலை. இப்போ பாருங்க, நான் சொல்லி கொடுத்தாதான் என் மகனுக்கு தெரியும், என் மகன் சொல்லி கொடுத்தாதான் அவன்கிட்ட மகனுக்கு தெரியும். அப்போ அப்படி இது 3 ஜென்ரேஷன் வருது. அது மாதிரி 9 ஜென்ரேஷனுக்கு தெரியாமல் போயிடுச்சுண்டா
தமிழ் மொழியை பற்றி தெரியாமல் போயிடுது. அப்போ 18ஆம் நூற்றாண்டு மட்டும் அந்த நேரத்தில் இருந்த தமிழ் ஜெனரேஷன் நினைச்சு கொண்டு வந்தது தமிழ் மொழி உருவானது சமஸ்கிருதத்தில் இருந்ததுதான். ஏன்னா இந்த ஆட்சியாளர்கள் சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மணிப்பிரவாளம் என்ற ஒரு மொழி நடைய கொண்டு வந்தாங்க. அதாவது தமிழ் சொற்களையும் சமஸ்கிருதத்துக்குள்ள சொற்களையும் கலந்து கதைக்கிற ஒரு முறை கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்து உருவாகினதான் மற்ற தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகள் இதை தமிழுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த நேரத்தில் தான் இந்த ஆங்கிலேயர்கள்ல ஒரு ஆள் வந்தவர், அவரோட பேர் பிரான்சிஸ் ஒயிட் எலிஸ். இவர் ஒரு கலெக்டர், தமிழ்நாட்டில் கலெக்டராக இருந்தவர். இவர் வந்து தமிழில் ஆர்வமாக இருந்து தமிழ் படித்து தன்னை தமிழன் மாதிரியே யோசிச்சு கொண்டு பேரையும் இங்கிலீஷ் மாற்றி கொண்டு ஏடுகளை சேகரித்து அதை பதிப்பிட்டு ஒரு தமிழ் சங்கம் ஒன்று உருவாக்கி அதில் புலவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தமிழ் இருக்கிறதுக்கான நிறைய வேலையை செய்தவர். ஆனால் இவரை பிளான் பண்ணி இவரை நஞ்சு வச்சு கொண்டுட்டாங்க. இவர் 39 வயதிலே இறந்துட்டார். அப்ப இவர் என்ன செய்தவர் என்றால் இந்த சமஸ்கிருதத்தையும் தமிழையும் தென்னாட்டில் உள்ள எல்லா மொழிகளையும் நல்லா கற்பதன் மூலம் அவர் தான் சொன்னார், இல்லை நீங்க நினைக்கிறது போல தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து உருவாகல, தமிழ் ஒரு தனித்துவமான மொழி, தமிழ் தான் திராவிட என்று சொல்லப்படுற அந்த தென்னாட்டு மொழிகளுக்கு தாய் என்று சொல்லி ஒரு கட்டுரையை அவர் எழுதினார். அது பிறகுதான் இவர் கொல்லப்படுறார். அதுக்கு பிறகு வந்த கோல்வெல் இதை எடுத்து ஒரு பெரிய புத்தகமாகவே வெளியிட்டவர். அந்த புத்தகம் என்னென்றால் கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் என்று சொல்லி அவர் ப்ரூவ் பண்றார் தமிழ் ஒரு தனித்துவமானது, தமிழ்ல இருந்து சமஸ்கிருத சொற்கள் எல்லாத்தையும் எடுத்தா தமிழ் இன்னும் தூய்மையாகவும் இன்னும் அழகாகவும் இருக்கும் என்று அவர் ப்ரூவ் பண்றார். அப்ப நான் இவங்க 2 பேரும் தமிழர்கள் இல்லை, ஆனாலும் இவங்களால தான் தமிழ் இப்ப வாழ்ந்து கொண்டது. அதனால இவங்களுக்கு நாங்க நன்றி பெற்றவர்களா இருக்கிறோம். இவர் இந்த கோல்வெல் என்றவர் என்ன செய்தார் என்றால் திருநெல்வேலி யூனிவர்சிட்டியில ஒரு லெக்சர் ஒன்று செய்தார். அந்த லெக்சருக்கு நான் முதல் காட்டின அந்த 6 பேர் வராங்க. அதாவது மறைமலை அடிகள், தேவனைய பாவானார், பெருஞ்சித்தனார், அந்த 6 பேரும் வராங்க. அந்த நேரத்தில் அவங்க மாணவர்களாக வராங்க, சின்ன பிள்ளை. அப்போ இவர் லெக்சர் பண்றார். லெக்சர் பண்ண சொல்றார், உங்கள்கிட்ட ஒரு எந்த கலைகளுக்குமான மரபு உங்ககிட்ட இருக்கு, ஆனா அதுக்குரிய புத்தகம் சமஸ்கிருதத்துல இருக்குது. அப்ப இங்க ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு, அதை நீங்க யோசிக்கணும், நீங்க இதை ஆய்வு செய்யணும். ஏனென்றால் இப்ப மேற்க நாடுகள்ல தேசியம், நேஷனலிசம் என்ற ஒரு கன்செப்ட் போய்கொண்டு நாடுகள் பிரித்து கொண்டிருக்கிறாங்க தங்கட தங்கட தேசியத்தை காப்பாற்றுறதுக்காக. அதுக்கு அவங்க சரியா கஷ்டப்பட்டு அதுக்கான எவிடன்ஸ்களை சேர்க்கிறாங்க. ஆனா உங்ககிட்ட ஈஸியா அந்த எவிடன்ஸ் கிடைக்குது, ஆனா நீங்க அதை விட்டுட்டு இருக்கிறீங்க என்ற மாதிரி ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. அப்ப அதுக்கிட்ட அந்த மறைமலை மடிகள் தான் தனி தமிழ் இயக்கம் உருவாக்கி எல்லாத்தையுமே தமிழ்ல கொண்டு வரணும் என்ற ஒரு முயற்சி இருக்கிறார். அப்ப அதுல இருந்து தேவனைய பாவாணர் இந்த கோல்வெல்ல நல்லா படிக்கிறது மூலம் அவர் சொன்ன அந்த தொல்காப்பியர் சொன்ன அந்த வேர்ச்சொல் ஆய்வு கூடாக தான் இவர் அந்த தமிழோட தனித்துவத்தை கண்டுபிடிச்சார். பிறகு இவர் கோல்வெல் கண்டுபிடிக்கிறார். அவர்கிட்ட ஆய்வை வச்சு கொண்டு இவர் தொல்காப்பியத்தையும் பயிற்சி வேர்ச்சொல் என்ற ஒரு தனி எட்டிமாலஜி என்ற ஒரு தனி பகுதியை உருவாக்கி இவர் தான் சொல்றார், தமிழ் திராவிடத்தின் தாய், உலக மொழிகளின் மூலம் என்று கன்செப்டை வைக்கிறார். ஆனால் இவர் கடைசி மட்டுமே இவருடைய தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. இவருடைய மனைவிக்கு ஒரு 10 ரூபாய் இல்லாததால மருந்தெடுக்க முடியாம இறந்து விடுறாங்க. இவரும் அது மாதிரி வறுமையில் இருந்துதான் இறந்தவர். இவர் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இவர் ஈழத்தை சேர்ந்தவர். இவர் திருஞ என்ன பேர் ஞான ஞானப்பிரகாச முனிவரோ, நன்றி, ஞானப்பிரகாச முனிவர். இவரும்
இவர் செய்த அதே காலத்தில் இலங்கையில் இருந்து கொண்டு வேர்ச்சொல் ஆய்வுகளை செய்தார். அப்போ இவரும் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கார் வேர்ச்சொல் சம்பந்தமாக. அப்போ இவரும் நாங்கள் நன்றி சொல்லணும். இன்னும் உயிரோட இருந்து அவை சொல்ல ஆய்வுகளை செய்கிறவங்க இங்கே 3 பேர். ஒரு ஆள் ராஜேந்திரன், இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் இவரோட மனைவி ஈழவேந்தன், இலங்கையில் ஈழவேந்தன் மகள். இவர் இவர் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளா தமிழுக்கும் இந்தோ திராவிட மொழிகளுக்கும் உள்ள தொடர்பை ஆய்வு செய்து கொண்டு இருக்கார். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். மற்றவர் அருளி என்றவர், இவரும் அது மாதிரி தான். இவர் புத்தகங்கள் எழுதின குறைய ஆனால் நிறைய ஆய்வுகள் செய்திருக்கார், நிறைய அகர முதலி செய்திருக்கார். இவரும் ஒரு ஒரு வேர்ச்சொல் ஆய்வாளர் தான். அதுதான் மாசோவிட்டார். இவரும் ஒரு வேர்ச்சொல் ஆய்வாளர். இவரும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். இவங்க 3 பேரும் இன்னும் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இந்த தமிழ் மொழி இந்த வேர்ச்சொல் என்ற ஒரு முன்னோடிகள் என்று சொன்னால் இவங்களைத்தான் நாங்கள் நினைக்கணும். இப்போ கூட எங்களால் இவங்களை கூப்பிட்டு கௌரவிக்க முடியுமா இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் முதலே பார்த்துட்டோம், ஒரு எழுத்து, அந்த நெட்டெழுத்து தான் ஒரு மொழியாக வரும். அதுக்கு உதாரணங்கள் பார்த்துனாங்க. குற்றெழுத்து வராதுன்னு பார்த்துனாங்க. ஒரு எழுத்து ஒரு மொழி, 2 எழுத்து மொழி இருக்கும், மற்ற எல்லாம் தொடர் எழுத்து என்று பார்த்தோம். இப்போ இதை வச்சுக்கொண்டு இப்போ இவ்வளவையும் அவர் சொல்லிட்டு, தொல்காப்பியர் சொல்லிட்டு, அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கணும். நான் நெட்டெழுத்து என்று சொன்னால் அது உயிரெழுத்து. அப்போ 7 உயிரெழுத்துல இந்த நெட்டெழுத்தும் ஒரு மொழியாக வரும், குற்றெழுத்து 5 வராது. அப்போ உயிரெழுத்து அப்படி சொல்லிட்டார். அதுக்கு பிறகு அவர் சொல்றார், ஒரு எழுத்து ஒரு மொழி, 2 எழுத்து ஒரு மொழின்னு சொல்லிட்டார். இப்போ அவர் யோசிச்சிருக்கணும். ஓகே, இப்போ ஒரு தமிழ்ல எழுத்து என்ற 30 எழுத்து தான். 12 உயிரெழுத்து, 18 மெய் எழுத்து. இப்போ 18 மெய் எழுத்தும் ஒரு எழுத்து ஒரு மொழிக்குள்ள அல்லது 2 எழுத்து மொழிக்குள்ள வருமா என்று இதை வாசிக்கிறவங்க யோசிக்கலாம் என்று அவர் யோசிச்சுட்டு அவர் இந்த நூற்பாவை எழுதுகிறார். மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனும் என்று சேர்ந்திருக்கு. அதாவது மெய், இது என்ன சொல்ல வராதுங்கன்னா, மெய் எழுத்து தனிய ஒரு எழுத்து ஒரு மொழியா வராது. அந்த மெய் அகரத்தோட, இங்க அகரம் என்று அவர் சொல்றது ஆணவ மட்டுமில்லை, எல்லா உயிரெழுத்தையும் தான். அந்த அகரத்தோட, அதாவது எல்லா உயிரெழுத்தோட சேரக்குள்ளத்தான் இது இன்னொரு எழுத்து வடிவமாக வரும். அது உயிர்மெய் எழுத்து. அதுல எங்களுக்கு ஒரு எழுத்து ஒரு மொழி வரும் என்றது தான் இதில் அவர் சொல்லவார். அப்படி சொல்ல வந்தவர் இன்னொரு சந்தேகம் வருது. என்னென்றால், அப்படி நாங்கள் கொண்டு வரக்குள்ள சில நேரங்களில் 2 எழுத்துக்கள், இப்போ ஒரு எழுத்து ஒரு மொழின்ற பிரச்சனை இல்லை. அதில் அந்த எழுத்தின் உச்சரிப்பும் அந்த எழுத்தின் உச்சரிக்கிறதுக்கு நாங்கள் பாவிக்கிற மாத்திரைன்ற அளவும் எங்களுக்கு போதும். அதை விட பெருசாக எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனால் அது ஈரெழுத்து ஒரு மொழியாக வருமா இருந்தால் அங்கே 2 எழுத்து ஒன்றா சேருது. அப்போ நாங்கள் முதலே பார்த்துட்டோம், 2 எழுத்து ஒன்றா சேர்ற மொழி நாங்கள் உயிரெழுத்தோட சேர்றதை பார்த்துட்டோம். இங்கே உயிரெழுத்தோட இல்லை, உயிர்மெய் எழுத்தோட இன்னொரு எழுத்து சேரும். அப்போ உயிர்மெய் எழுத்தோட இன்னொரு எழுத்து சேரக்குள்ள அங்கே சில நேரத்தில் புணர்ச்சி ஏற்படலாம். அப்போ புணர்ச்சிக்கு சில விதிகள் இருக்கு. அதை நாங்கள் நூல் மரபில் பார்த்தோம். இன்னும் இதுக்குண்டே 4 நூற்பாக்கள் இருக்கு. அந்த நூற்பாக்கள் இதுக்கான விதிகள் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த விதிக்குள்ள இது வருமா, அந்த புணர்ச்சிக்குள்ள வருமா என்று நாங்கள் யோசிக்கலாம் என்று அவர் யோசிச்சுட்டு அவர் என்ன சொல்றார் என்றால், அந்த புணர்ச்சி விதிக்குள்ள அந்த மயக்கம் இங்கே இல்லை. புணர்ச்சி விதி அதுக்குரிய மயக்கம் இங்கே இல்லை. அதனால நாங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்றதை இந்த நுட்பால சொல்றாரு. அப்ப இதை பார்த்தீங்கன்னா, இந்த தொல்காப்பியத்தில் அவர் ஒவ்வொரு வாசகரும் எப்படி வாசிப்பாங்க, என்ன மாதிரி சிந்திப்பாங்கன்னு நினைச்சு நூற்பா எழுதுன மாதிரி இருக்கு. அப்ப இதுல இருந்து நாங்க என்ன விளங்கி கொள்றோம் என்று சொன்னா, ஒரு ஒரு எழுத்து தனியா வரலாம். அப்படி இல்லாத சேர்ந்து வரக்குள்ள இன்னும் அதோட இயல்பாகவே தான் இருக்கும். அங்க
புணர்ச்சி வந்து அந்த சொற்கள் அந்த உச்சரிப்பின் மயக்கம் இங்கே வராது என்றதை நாங்கள் வழங்கிக் கொள்ளலாம். அந்த வகையில் பார்க்க போனால் நாங்கள் ஓரெழுத்து ஒரு மொழி என்று பார்த்தால் அங்கே நாங்கள் மெய்யோட சேர்ந்து உயிர் மெய்யோட உயிரும் சேர்ந்து வர்ற எழுத்துக்கள்ல இந்த எழுத்துக்கள் தான் ஒவ்வொன்றுக்கும் ஓரெழுத்து ஒரு மொழியா வர்றதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை புரிஞ்சு கொள்ளலாம். அந்த வகையில இந்த பாருங்க, கா என்றது சோலை, காத்தல், கூ என்றது பூமி, ஐ, கோ இதெல்லாம் பார்க்கலாம் தெரியும். சா, சி, சே, சோ இதெல்லாம் ஓர் எழுத்து. ஆனால் அதுக்கு வேற கருத்து இருக்கு. இது சோலை என்று தருது, பூமி என்று தருது, கூவுதலுக்கும் கூண்டு சொல்லலாம். கை, அது உறுப்பு கைக்கும் சொல்லலாம், ஒழுக்கத்துக்கும் கை என்று சொல்ற வழக்கம் இருக்கு. கோ என்ற அரசன், இப்ப இறைவனுக்கும் நாங்க சொல்லலாம். சா ஆண்டா இறந்து போறதுக்கு. மற்றது சி என்றா நாங்க சி என்று சொல்லுவோம், நிகழ்ச்சியா சொல்லுவோம். அல்லது திருமகள் லக்ஷ்மிக்கும் சி என்று சொல்ற வழக்கம் என்கிட்ட இருந்தது. சே என்றா எருது, அல்லது செக்கசெவேல் என்று சொல்லுவோம், சிவப்பு. மற்ற சோ என்றா மதில், தா என்றா கொடுக்குதல், கொடுத்தல் அல்லது பகைக்கும் சொல்லலாம். தீண்டா நெருப்பு, அது இப்போ இன்னும் நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கோம். தூண்டா தூய்மை, வெண்மைக்கும் நாங்கள் சொல்லலாம். தேண்டா தெய்வம், தை என்றா தைக்கிறது, அது தை மாதத்துக்கும் சொல்லுவோம். பாண்டா பாடல், நூற்பான்னு சொல்லுங்க. பூ என்றா உங்களுக்கு தெரியும் மலர், பேய் என்றா மேகம், அச்சு. இப்படி நாங்கள் இதில் உள்ள ஒவ்வொன்றையும் நாங்கள் தேடி பார்த்தோம் வேண்டாம், நிறைய ஒரு சொல் ஒரு மொழி இதை நாங்கள் பார்க்கோம். அதே மாதிரி பாருங்க, இந்த மாண்டா பெரிய, விலங்கு, மரம், இந்த மூன்றுக்கும், மாமரம் மூன்றுக்கும் கொஞ்சம். நீண்ட மேல அல்லது உயர்ச்சி, மூண்ட மூப்பு, மே என்ற அன்பு, மேன்மைக்கும் சொல்லலாம். மை என்ற அச்சம், அதாவது மை இருள் என்று சொல்லுவாங்க, இருட்டுக்குன்னு சொல்லுவோம். மோ என்ற முகர்தல், நா என்ற நாக்கு, நீ என்ற முன்னால் இருக்கிற ஒரு ஆளை காட்டி நீன்னு சொல்லுவோம். நே என்ற அன்பு, நேயத்துக்குன்னு சொல்லுவோம். நை என்ற வருந்துதல். மற்றது நாங்கள் சொல்லுவோம் நையப்படைத்தல் சொல்லுவோம், நல்லா வலிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு நையப்படைத்தல் சொல்லுவோம். இப்போ நைத்தல், நோண்டா உங்களுக்கு தெரியும், துன்பம். அதான் சொன்னவர். இப்போ ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து, இப்போ ஒரு எழுத்து ஒரு மொழியா இருக்கும், அதில் பிரச்சனை இல்லை, அது உச்சரிப்பு அதே மாதிரி தான் இருக்கும். ஈரெழுத்து ஒரு மொழியா வரக்குள்ளையும் அது ரெண்டு எழுத்து சேர்ந்தாலும் அதில் இயல்பு மாறாது. அப்போ உச்சரிப்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றார். அப்ப அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, புணர்ச்சி ஏற்படாதுன்னு சொல்றார். ஆனால் அவருக்கு சந்தேகம் வருது, நாங்க எப்படி எந்த 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 எழுத்துக்களை சேர்த்து சொற்களை எங்களால் உருவாக்க முடியும் என்று தெரிஞ்சு கொள்ளணும் வாசகர்கள் நினைக்கிறேன். நினைச்சு இந்த நூற்பாவை அவர் எழுதுறார். என்னென்றா, ய ர ல என்னும் மூன்றும் முன்னொற்ற கச த ப ம ஞ ந ம ஈரொற்று ஆகும். அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு சொல்லுல ஈயன்னா இல்லைன்னா இல்லைன்னா அதில் ஒரு சொல்லுண்ட முதலாவது சொல்லுண்ட கடைசியில் வந்துச்சுண்டா, இங்கே ரெண்டு சொற்கள் ஒன்றா சேர போகுதுண்டா, அதில் முதலாவது சொல்லுண்ட அந்த சொல்லுண்ட முதலாவது எழுத்து ரெண்டாவது சொல்லுண்ட ரெண்டு சொல் இருக்கு. அது முதலாவது சொல்ல நிலைமொழி என்றும், அடுத்த சொல்ல சொல்றத அசைமொழின்னு சொல்லலாம், இல்லை இடைமொழின்னு சொல்லலாம். அப்போ நிலைமொழியில கடைசி எழுத்து இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றா இருக்கணும். அடுத்து வருமொழியில முதல் எழுத்து இதில் ஏதாவது ஒன்றா இருக்கும். அப்படி இருந்தால் அதில் உள்ள புணர்ச்சிக்கு என்ன நடக்கும்? இங்கே ஒரு புணர்ச்சி நடக்கும். அந்த புணர்ச்சிக்கு இந்த இதுக்குரிய அதே இனம் ஒன்றா சேரும் என்று சொல்றார். உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த பாருங்க, இப்போ வேய் என்று எடுத்தீங்கன்னா இயன்னா வருது. இப்போ இங்கே சொல்ற இதில் ஏதாவது ஒன்று, அப்போ இங்கே இயன்னா வருது. அடுத்து இது இது நிலைமொழி, இது வருமொழி.
வரிமொழியில கூனா முதலாவது எழுத்தா வருது. அதாவது இந்த கா வரிசையில வருது. அப்ப இங்க அது எப்படி வரும்டா, வேய் குழல் இங்க என்ன வரணும் என்று சொல்றார். அப்ப அதைத்தான் இதில் சொல்லியிருக்கிறேன். இந்த அப்படி இது ரெண்டும் செய்யுமா இருந்தால் ஒரு புணர்ச்சி வரும். அந்த புணர்ச்சிக்கு இதே இனத்துக்குரிய சொற்கள் எழுத்துக்கள் சேர்ந்து வரும் என்று சொல்றேன். அப்ப எங்களுக்கு அந்த எந்த இடத்துல இக்கனா போடணும்னு தெரியாட்டி இந்த 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 நூற்பா எங்களுக்கு சொல்லும். அப்ப பாருங்க, வேய் குழல் வேய்க்குழல் சொல்லலாம். சாய் பலகை சாய்ப்பலகை. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இக்கண்ணாவும் கூவன் அதே இனம் தான். இங்க இங்க வேற இக்கண்ணா இல்லை. இப்ப நாங்க ஒரு இக்கனாவை சேர்க்கிறோம். இந்த மாதிரி சாய் பலகை என்றக்குள்ள பானா. அப்ப இங்க நாங்க இப்ப நான் சேர்க்கிறோம் சாய் பலகை. நாய் சத்தம் இல்ல, இங்க சானா இச்சனை சேர்க்கிறேன் நாய் சத்தம். மெய் ஞானம் ஞானம்னா அப்ப மெஞ்ஞானம் வந்து இங்க என்ன சேர்க்கிறேன். பொய் நடை இந்தன்னா அப்ப பொய் நடை போடுறோம். இந்த வரணும் இல்லை. அதாவது மெய் மதி இங்க என்ன வரணும், மெய்மதி என்று வரணும். நாரச்சத்து நார சகசத்து நாரச்சத்து சென்ன வரணும். வேர் பல பல இல்லை பலாண்டு வரணும். லாவண வரணும். இதில் வேர் பலா அப்ப இங்க இப்ப என்ன வரணும். ஆள் கிணறு ஆள் கிணறு இப்ப என்ன வருது. ஆள் சிந்தை சென்ன வருது. ஆள் சிந்தை ஆழ்த்தரை தென்னை வருது. ஆழ்த்தரை. அப்ப இந்த அப்ப பாருங்க, முதல்ல சொல்ற ஒரு எழுத்து ஒரு மொழின்னு சொல்றார். பிறகு ஈரெழுத்து ஒரு மொழின்னு சொல்றார். பிறகு தொடர் மொழின்னு சொல்றார். இப்ப இந்த தொடர் மொழியா வரக்குள்ள ரெண்டு சொற்கள் ஒன்றா சேர்ந்துதான் தொடர் மொழி வரும். அப்ப எங்கிட்ட இருக்கிற வேர்ச்சொல்லுக்கு ஒரு எழுத்து அல்லது ரெண்டு எழுத்து தான். இதை விட கூட எழுத்து இருந்தா அது இணைந்த மொழி என்றுதான் அவர் சொல்றார். அது ஒரு மொழியா இருக்க சந்தர்ப்பம் இல்லை சொல்றார். அப்படி இணைஞ்சி வரக்குள்ள யானா ரானா இல்லைன்னா கடைசி எழுத்துக்களை வந்தால் முதல் எழுத்து கானா சானா பானா மானா அப்படி அந்த வரிசையில் வருமா இருந்தால் அது நடுவில் ஒரு புணர்ச்சிக்கு ஒரு இப்பண்ணா அல்லது மண்ணா சென்னா இஞ்சன்னா சேர் என்றதை அவர் சொல்றார். அப்ப இது எல்லாம் தொடர்மொழி. அப்படி இங்க ஒரு சின்ன புணர்ச்சி ஒன்று நடக்குது. ஆனா அதை முதலே சொல்லிட்டா, இப்படி புணர்ச்சி நடந்தாலும் இதுல சத்தத்துல மாற்றம் இருக்காது. சத்தம் மங்காது அல்லது கூடாது குறையாது ஒரே மாதிரி தான் இருக்கு என்று சொல்றார். அதை சொன்னவர் தமிழ்ல இன்னொரு விதியும் இருக்கு என்றதை அவர் சொல்றாரு. என்னென்றா இதுல லானாவும் லானாவுக்கும் குற்றெழுத்து அவசியம். அதாவது நாங்க பாருங்க, ஆர் ஓர் ஆல் என்றது ஒரு சொல். அர் அல் என்றது ஒரு சொல் இல்லை. ஏன்னா இந்த ரெண்டு எழுத்துக்கும் முன்னால குற்றெழுத்து வராது. எப்பயுமே நெட்டெழுத்து தான் வரும் என்றதை அவர் சொல்றாரு. அப்ப இப்படி சொற்களை உருவாக்கக்குள்ள நாங்கள் இதுலையும் கவனமா இருக்கணும் என்றதை அவர் சொல்ல வர. இப்ப பாருங்க, ஒரு எழுத்துல தொடங்கி அந்த எழுத்துல இருந்து சொற்கள் எப்படி மெல்ல மெல்ல உருவாகுது என்றதை இவர் எங்களுக்கு தமிழ்ல உருவாகுது என்பதை விளங்கப்படுத்துறார். அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, குறுமையும் நெடுமையும் அளவின் கோடலின் தொடர்மொழி எல்லா நெட்டெழுத்து இயல. இதான் நான் முதல்ல சொன்னது. இப்ப இங்க அந்த எழுத்து குறுகிய சத்தம் வந்தாலும் குறுகிய சத்தம், அதாவது குறியில் இருந்தாலும் நீண்ட தன்மை நெடிலா இருந்தாலும் அல்லது மாத்திரை அளவு கூட இருந்தாலும் தொடர்மொழியா வரக்குள்ள நாங்க அந்த இந்த குறில் தன்மையை விட்டு நெடில் தன்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்றார். அப்ப எப்பயுமே நாங்க குறில் ஒரு மாத்திரை, நெடில் ரெண்டு மாத்திரை, இரண்டு ஒன்றா செய்யறக்குள்ள அது ரெண்டு மாத்திரை அல்லது அந்த ரெண்டு மாத்திரை விட கூடுதலா இருக்கணும் என்றதையும் அவர் இங்க சொல்றார். அது இங்க இங்க பார்த்துருப்போம். இப்ப இங்க இதுதான் அது அடிப்படை. ஆர் ஓர் ஒரு நெடில தான் பொருள்.
அப்போ இப்படி சொன்னவருக்கு இன்னொரு சந்தேகம் வருது என்னென்றால், இப்போ இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பயுமே குறிலும் நெடிலும் வந்தாலும் அந்த சொற்கள் உருவாகக்குள்ள நெடிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், நெடில சத்து தான் நிலைச்சு நிற்கும் என்று சொல்கிறார். ஆனால் இன்னொரு விதிவிலக்கும் இருக்கு என்றதையும் அவர் சொல்றார். நாங்கள் செய்யுள் எழுதுகிற நேரத்தில் அந்த செய்யுள் 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 இறுதி போலும் மொழிவாயின் நகர மகர ஈர் ஒற்று ஆகும். அப்படி நாங்கள் இந்த 2 மாத்திரை அல்ல கூடுதலான மாத்திரைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஒரு செய்யுள் எழுதக்குள்ள அந்த செய்யுள்ல வர்ற மொழிக்கு அதாவது சொல்லுக்கு நகரமும் மகரமும் சேர்ந்து வருமா இருந்தா அங்க எங்களுக்கு அந்த சொல்லுன்ற மாத்திரை 2ஆ இருக்கணும் இல்லை, குறையும் என்ன சொல்றாங்க பாருங்க. இப்ப ஹோல் என்ற இடத்தோட நாங்க இன்னும் இன்னும் சேர்ந்து போன் என்று வரும். அப்ப போன் என்றக்குள்ள எங்களுக்கு அந்த 2 மாத்திரைக்குரிய சத்தம் வராது. அதனால அவர் இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த அதுக்கு முன்னால இன் வர்றதால இந்த மகரம் குறுகும். மகரத்துக்கு முதல்ல ஒரு மாத்திரை, இன்னுக்கு அரை மாத்திரை, மாவுக்கு ஒரு மாத்திரை. இப்ப இது இம்மண்டு வர்றபடியா மகரம் இந்த இடத்துல பாருங்க வர்றபடியால் அது அரை மாத்திரையில கால் மாத்திரையா மாறும் என்ன சொல்றார். அப்ப இங்க என்ன சொல்ற, அது 2 மாத்திரையை விட கூடுதலாக தான் சத்தம் ஒலிக்கும். இருந்தாலும் விதிவிலக்கு எங்க செய்யுள் பாடல்கள்ல வரக்குள்ள அந்த பாடல்ல நயத்துக்காக நாங்க அதுல எங்களை சொற்களை சேர்க்க எழுத்துக்களை சேர்க்கக்குள்ள அதில் இன்னும் இன்னும் இன்மையை நாங்கள் சேர்ப்போமா இருந்தால் இன் என்ற சத்தம் ஒளி ஒரு அரை மாத்திரையை ஒழிச்சு சேர்ந்தால் இன்னுண்ட இம்முண்ட கால் மாத்திரையா தான் ஒழிக்கும். அது யார் சொல்றோம். மொழி நடக்கி கதைக்கிறதுக்கு எழுதுறதுக்கெல்லாம் ஒரு முறையில் இருந்தாலும் செய்யுள வரக்குள்ள அந்த இசைக்காக நாங்கள் மாற்றக்குள்ள சத்தம் குறையும், மற்ற நேரங்களில் குறையாது சொல்றார். மொழிப்படுத்தி இசையும் தெரிந்து வேறு இசைப்பினும் எழுத்தியல் திரியா என்பனார் புலவர். அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, இப்படி நாங்க ஒன்றா செய்யறதுக்குள்ள அந்த எழுத்துன்ற சத்தம் இப்ப பாருங்க இங்க கால் மாத்திரையா வருது. அந்த சொல் அந்த குறுகி ஒலித்தாலும் அந்த அப்படி இல்லை இது அதாவது பிற இந்த குறுக்கம் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையா வந்தாலும் அல்லது இப்ப 2 சொற்கள் நாங்க முதல் பார்த்தோம் தானே. இப்ப இங்க இங்க பார்த்தோம் தானே. இப்ப இந்த இடத்துல பாருங்க வேர்க்குழல். இப்ப வேர்க்குழல் இக்கு கொண்டு வந்துருச்சு. அப்ப இங்க தனிய குழல் என்று வாசிப்போம், இங்க வேய் என்று வாசிப்போம். இங்க வேய்க்குழல் இக்கு என்ற மாதிரி உச்சரிப்பு வருது. அப்ப இங்க பாருங்க இது அரை மாத்திரை, இது ஒரு மாத்திரை, அப்ப 1.5 மாத்திரை. ஆனா இங்க இதுல அரை மாத்திரை கா மாத்திரை, அப்ப 3/4 மாத்திரை. அப்படி அந்த மாத்திரைகள் அளவு குறைஞ்சாலும் அது இசைக்காக குறையலாம் அல்லது வேற நடைமுறையிலையும் குறையலாம். எப்படி குறைஞ்சாலும் அந்த எழுத்துக்குரிய தன்மை மாறாம அப்படியே இருக்கும் என்று எண்மனார் புலவர் என்ன சொல்றாரு. அதாவது இவர் நான் சொல்லலை, வேற புலவர்கள் அப்படி சொல்லி இருக்கிறாங்க என்றதை சொல்றாரு. இவர் நிறைய இடங்கள்ல எண்மனார் புலவர் அப்படி அந்த புலவர் மற்றவங்க சொன்னாங்கன்றதை சொல்லி கொண்டு வருவார். என்று சொன்னால் இது நானா எழுதலை, நான் ஆய்வு செய்து கலாய்வு செய்து பல பேரோட கதைச்சு அவங்ககிட்ட இருந்து கருத்துக்களை எடுத்துத்தான் நான் தொகுத்து தந்திருக்கேன் என்பதை இவர் வந்து ஜெனிவினா தன்னை டிக்ளேர் பண்ணி கொள்றார். நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது மொழி மரபில் சார்பெழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம், அது எப்படி உருவாகும் என்று பார்த்தோம். சார்பெழுத்துக்களை குற்றியல் இக்கரம், குற்றியல் உகரம், மற்றதாக எந்த இடங்கள்ல அந்த அது பாவிக்கப்படுறதுன்னு பார்த்தோம்.
அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் அளபடை. அளபடை என்றது சத்தம் குறையாது கூடும். அப்போ கூடுன்றால் அது என்ன செய்யணும் என்ற பார்த்தாங்க. அப்போ அதுக்குரிய இனச்சொற்களை குறியில சேர்க்கணும் என்று அவர் சொன்னதை பார்த்தாங்க. அதுக்கு பிறகுதான் நாங்கள் பார்த்தோம் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி, அதுவும் 8 எழுத்து மட்டும் தான் ஓரெழுத்தாக வரும் என்று பார்த்தினாங்க. குற்றெழுத்து வராதுன்னு பார்த்தோம். என்னென்னா குற்றெழுத்தை நாங்கள் சுற்றெழுத்தாக பாவிக்கிறோம். அதாவது அது இது என்று அப்படி பாவிக்கிறதால அது சொல்லா வராது என்று பார்த்தினாங்க. பிறகு ஓரெழுத்து ஈரெழுத்து ஒரு மொழி என்று பார்த்தோன்னா, ஈரெழுத்து ஒரு மொழின்னா 2 சொற்கள் சேர்ந்து 2 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சொல்ல உருவாக்கும் என்று பார்த்தினாங்க. அதுக்கு பிறகு வாரதெல்லாம் தொடர்மொழி. அதாவது 2க்கும் கூடுதலான சொற்கள் வருமா இருந்தால் அது ஒரு 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 மொழியில் பல 2 மொழிகளை சேர்க்கை என்றதை அவர் சொல்றாருன்றதும் நாங்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகு அப்படி சேரக்குள்ள, அதாவது ஒரு எழுத்து ஒரு மொழி, இரு எழுத்து மொழி பரவாயில்ல சரி. இப்போ தொடர் மொழின்றக்குள்ள அங்கே சேர்க்கை எழுத்து 2 சொற்கள் சேர்ந்து தான் அது உருவாகுது. அப்போ அது சேர்ந்து உருவாகக்குள்ள அதில் எழுத்துக்கள் என்ன மாற்றங்கள் வரும்? அப்போ புதுசாக ஏதாவது எழுத்துக்கள் வருமா? அந்த ஓசைகள் எப்படி இருக்கும் என்றதை பற்றி இதுவரைக்கும் அவர் சொல்லி இதெல்லாம் பார்த்துட்டோம். இனி அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்று சொன்னால், இந்த இந்த எழுத்துக்கள் சொற்களை நாங்கள் உருவாக்கக்குள்ள அதில் முதல் எழுத்துக்களா இது வரணும், கடைசி எழுத்துக்களா இது வரணும் என்றதை அடுத்து சொல்லுவார். அதை நாங்கள் பார்க்கணும். அதை அடுத்த வகுப்புல நாங்கள் பார்ப்போம். இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் என்னிட்ட கேட்கலாம்.